ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி GTA 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீருக்கு தான் போக போகிறோம். ப்ரோ, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல ப்ரோ, உங்களுக்கும் சாப்புக்கும் அப்படின்னா. ஆமாங்க, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் சாப்பு கில்டுன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பை வந்து இன்றைக்கி ஜாலியாக அவனை வெளியே கூட்டிகிட்டு போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோம். அதனால தான் காஷ்மீர் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு எப்போ புதுசாக வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பை போய் கூப்பிடணும். டே சாப்பு வாடா, நம்ம போய் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உன்னை வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக நான் உன்னை இன்றைக்கி வந்து காஷ்மீர் கூட்டிகிட்டு போகிறேன்டா. வாடா வாடா போகலாம், வாடா சில குட்டி. என்னது காஷ்மீர் போறோமா? உண்மையாவா நான் சொல்றேன்? அதோ வரேன். ஆனா போன தடவை மாதிரி ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணிராதடா டேய். நானே உயிருக்கு போராடி இப்பதான் வந்திருக்கேன். சரி வா போலாம். இப்போ முன்னாடி வரேன். வேற என்ன பண்றது? சரி வா. டேய் என்ன இப்போ மழை வர பெய்யுது. எப்படிடா போவேன் நம்ம? சரி பரவாயில்ல, மழைல போனதான் காஷ்மீர் வேற லெவலா இருக்கும். இங்க நம்ம காஷ்மீருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்டா? ஆடே சாப்பு, இங்கேருந்து நம்ம காஷ்மீருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஹைவே பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இருடா டே, நம்ம வந்து இங்கேருந்து ஹைவே பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேப்பில் காமிக்குது. அங்கேருந்து நம்ம காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம கிலோமீட்டர் படி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நம்ம வந்து நம்ம காரில் போக போகிறோம். அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வேகமாக போகலாம்ல. அந்த காரணத்தினால நம்ம நல்லா வேகமாக போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த 1000 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாயந்தரத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. அதே மாதிரி இப்போ அங்கே வந்து கரண்ட்டாக பனி பெய்யலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இதாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பனி பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போய் பார்க்கலாம். ஆனால் நம்மளும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் அப்படியே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தோன்னா பனி பெஞ்சுதுன்னா நல்லது தான். பனி பெய்யலை அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுதான். ஆனால் கண்டிப்பாக ஸ்னோ இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நம்பலாம் ஸ்னோ இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா ஆமாண்ணா, கண்டிப்பாக ஸ்னோ இருக்கும்ண்ணா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ சொல்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த பனியில் நடக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால பரவாயில்ல, ஸ்னோ இருந்தால் அதுவே நம்மளுக்கெல்லாம் போதும். சரி வா போவோம். சரி இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹைவே பிடிக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட 1 மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதா. சரி சரி, நானும் மேப்பை பார்த்து தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நம்மளோட வீடியோக்கு நீங்கள் யாரும் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட செல்லக்குட்டியான சாப்பிட சொல்கிறேன். ஓகே. ஆமாண்டா சாப்பு, நம்ம வீடியோ பார்க்குற பாதி பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்கடா. ஐயோ, நான் வேறு கொண்டு போய் வண்டி வேறு இடிச்சிட்டேன்டா. டே சாப்பு, நம்ம வண்டிக்கு என்ன ஆயிருக்குன்னு மாதிரி தெரில. பரவாயில்ல விடு, நம்ம அப்படியே போகலாம். எப்படியும் நம்ம இந்த ஒரு வண்டியை வச்சுட்டுலாம் போகிறது கிடையாது. நம்ம என்றைக்கு தான் ஒரு வண்டியில் ட்ரிப்பு போயிருக்கோம். நம்ம எப்படியோ வண்டியை மாற்றிட்டே தான் இருக்க போகிறோம். நம்ம போகிற வழியில் கண்டிப்பாக நிறைய இடம் இருக்கும். அங்கேருந்து வண்டி சுட்டரலாம், நோ ப்ராப்ளம் அதெல்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதுக்குள்ளே போய் வண்டி சுட்டரலாம்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய வண்டி நின்றுட்டுருக்கு. அடேங்கப்பா, ஃபஸ்ட்டு இருக்கிற வண்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் பவர் அந்தளவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு தெரில. நல்லா பவராக இருக்கிறத பார்த்து ஒன்று எடுக்கலாம். அந்த இடத்துல ரெட் கலர் கார் ஒன்று இருந்தது பார்த்தேன். வா, இந்த வண்டி பார்க்குறக்கே செம்மையாக இருக்கே. சரி ரைட், எனக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டே சாப்பு வாடா போகலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் லைனே அழுங்காமல் குழுங்காமல் இந்த வண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திறந்துடுடா. எங்கடா போகிறேன்? நம்ம ரெட் கலர் கார் தான்டா வேணும். ஓகே காய்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா திறந்துட்டோம். ஐயோ, எங்கே அந்த வேறு அங்கே ஒரு பையன் வேறு பார்த்துட்டா. சாப்பு வண்டியில் ஏறுடா சீக்கிரம்டா. ஓ ஏறிட்டியா? சரிடா போகலாம், வா வா வா. அண்ணா அந்த வண்டி கூட செமையா இருக்குண்ணா. எனக்கு பிடிச்ச ரெட் கலர் வழியா சூப்பரா இருக்கு. அடேங்கப்பா, சவுண்ட் எல்லாம் வெறித்தனமா இருக்கேண்ணா. ஆஹா, வேற லெவல்ல இருக்கு. சவுண்ட்ல பவர்லாம் பிச்சுக்கும் நினைக்கிறேன். இங்க வாருண்ணா உள்ளுக்குள்ள. அடேங்கப்பா, என்ன பவர்ல போகுது. சூப்பரான ஸ்பீட்ல போகுதுண்ணா. ஏய், நான் எப்படி பிரீமியமா இருக்கு பாத்தியாண்ணா. அடேங்கப்பா. என்னடா சாப்பே, இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இந்த வண்டி எடுத்துக்கப்புறம். ஆனால் கவலைப்படாத, இந்த வண்டியெல்லாம் நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட ஓட்ட முடியாது. பவர் ஆல்ரெடி பிச்சுட்டு போகுது. எங்கே கொண்டு போய் சொருவ போகிறேன்னு தெரில. ஆனால் போன தடவை ஆன மாதிரி இந்த டைம் ஆகாமல் இருந்தால் சரிடா. ஆனால் இந்த ரெட் கலரும் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. இதுக்குள்ளே வண்டியை விட்டு தான் பார்ப்போம். இதுக்குள்ளே இன்னும் நிறைய வண்டியெல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே விட்டு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது இங்கேயும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இந்த ஸ்பீடோமீட்டர் செட் பண்ண முடியுமா? ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா வண்டியில் ஸ்பீடோமீட்டர் செட் பண்ண முடியாது போல். அதே மாதிரி நீ வேறு இந்த வண்டி எடுக்க சொன்னியா, அதான் எடுத்துட்டேன். சரி வா வா வா. நம்ம இந்த வண்டி வந்து ஏதோ அந்த மாருதி சுசுகி 800 மாடிஃபை பண்ண மாதிரியே இருக்குது.
பரவாயில்ல, அதே கலரில் வர இருக்குதா. நான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா டேய் சாப்பை, இவ்வளோ நேரம் மழை விடாமல் அடிச்சிட்டு இருக்குது. டேய் என்னடா பண்ணுற? அட பாவி போயிட்டா டே, என்னடா தூங்கிட்டு இருக்க நல்லா குரட்டு விட்டு. அட பாவி டே, உனக்காக தான் டூர்லாம் வந்தோம். என்ன இன்னைக்கு நீ தூங்கிட்டு இருக்கிற? எப்போ தூங்க மாட்டியே? உனக்கு இன்னைக்கு என்னாச்சுன்னே தெரில. சரி இதுதான் டே, உன் தூக்கத்தை இப்படிலாம் விடக்கூடாது. எப்படி எந்திரிக்க வைக்கிறது ஒன்று? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதான் இந்த இடத்துல ஒரு வளைப்போம், அப்போ எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன். இங்கே வேணாம், அது வேணாம். நல்ல பையன் தூங்கட்டும், பரவாயில்ல தூங்கிட்டு வரட்டும். கொரட்டை சத்தம் கேட்காம இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் வேகமாக போகிறனால விதுன்னு காத்திக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அடே டே 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 கிறுக்கு போயில சாப்பு. என்னடா லூசு தனமோ இது என்னது உளறிட்டு கிடக்குற? அடே பூகமும் வரல கீகமும் வரல, நம்ம காரில் அவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோம். நீ தூக்கத்தில் என்னத்தே உளறிட்டு இருக்க? வா வா எந்திரிச்சிட்டில, வா வா வா. என்னடா பண்ணுற லூசுத்தனமா முதல் தடவை? சரிடா சாப்பே, அவ்வளோதான். நம்ம பாரு, நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த காஷ்மீர் கிட்ட வந்துட்டோம். நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம காஷ்மீருக்கு போனதுக்கப்புறமே நம்ம வந்து மீட் பண்ணலாம். சரியா? வா வா வா. நம்ம வந்து அவ்வளோதான் காஷ்மீருக்கு வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ 2 நிமிஷம் மட்டும் கண்ண மூடு. 2 நிமிஷம். ரெடி 1 2 3. டாடா, பார்த்தியா காஷ்மீருக்கு வந்துட்டோம். டேங்கப்பா இங்கே பாடுறா டே, ஃபுல்லாக பனியாக இருக்குதுடா. டே என்னடா இது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இப்படி பனி. இவ்வளோ நல்லா பனியே இல்லைடா சாப்பு. என்னடா இது இப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியலடா சாப்பு. இந்த வார நீ என்ன பண்ணுற தெரியுமா? இப்போ நீ வந்து ஒன்று பண்ணு, நம்ம மேப்பையே பார்த்துட்டு வா. ரூட்டு வேறு எப்படின்னு தெரில. என்னடா இது நடக்குது? இங்கே வார கீழே பார்த்தியா வியூ வேறு அட்டகாசமாக இருக்குது. இங்கெல்லாம் இறக்கணும்னு வச்சுக்கோங்க, பனிக்கட்டி ஆயிடுவான். வா வா வா, எங்கே நிற்காம போகலாம். வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். எப்படி இருக்கு பாருண்ணா, வேற லெவல்ல இருக்குண்ணா. ஆனா என்ன கண்ணுதான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நான் மேப்ல என்னமோ ரேஸ் ஓடிட்டு கொடி மாதிரிலாம் காமிக்கிறேன். நான் என்னன்னா அது அங்க இதுல போல. ஆனா இங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. என்னது? ரேஸ் நடக்குது நினைக்கிறேன். எங்கண்ணா போற? என்ன திருப்புறேன் வண்டிய? ரூட்டை காமிக்கலடா. இது வண்டியில உடஞ்சிட போகுதுண்ணா, பாத்துண்ணா. என்னன்னா நீங்க வண்டியை திருப்பினாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல கீழே இறங்கலாம்ண்ணா. ஆஹா, நீ வேறண்ணா லூசுத்தனமா இங்கேயும் ஆஃப்ரோடிங் பண்றேன்ற பேர்ல வண்டி தோதிட்டு கிடப்ப. இங்க பாரு, நான் சொன்னேன்ல பைக் ரேஸ் தான் நடக்குதுண்ணா. பரவாயில்ல, நம்ம திருப்பி வரும்போது வேணா உங்களை பார்க்கலாம். வாண்ணா இதுக்கப்புறம் எங்கேயுமே வண்டி எடுத்தாம நேரா போலாம். வாண்ணா அப்படிங்கப்பாண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. என்னடா இதுவே பேசாம நின்றுட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைடா சாப்பே, இந்த இடம் சூப்பராக இருக்கா. அப்படியே நம்ம ரோட்டையும் பார்த்துட்டு, ஏன்னா நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், வண்டி தூக்கி அடிச்சிடும். அதனால தான் இங்கே பாடுறாடே, இங்கே லைட் அப்படியே மழைலாம் வந்துட்டுருக்கு. இப்போது வண்டி ரொம்ப வேறு ஸ்லிப் ஆகுது. இவரை பாரு, ஏடிவி ரேசர்டா இவர். ஆஹா, இங்கே வாரு ரே 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 வண்டி அடிக்க போகுதுடா. போய் பிடிச்சிட்டேன். சரிவா, நம்ம இந்த இடத்துலேருந்து வேறு ரூட்டில் போய் பார்க்கலாம். அதான் இவர் வந்துருக்காரு. என்ன இருந்தால் நான் போயிடுறேன். ஓகே போயிட்டாரு. சரிவா, நம்ம அப்படியே திருப்பிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு தெரிலடா. அதான்டா அந்த இடத்துல ஒரு ரூட்டு காமிக்குது. இந்த மாதிரி ரூட் தானே நம்மளுக்கெல்லாம் தேவை. இங்கே வாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. என்னடா இப்படி ட்ரிஃப்ட் ஆகுதுட்டே, பிரேக் வேறு அடிக்க மாட்டேங்கடா. ஓஹோ, டே எங்கே ஆக்சிலேட்டர் அமுத்தாம அது போட்டு வலிக்கிட்டு போகுது. அவ்வளோ நிறுத்திட்டேன். ஐயோ நிறுத்திட்டு நினைக்கிறேன். நிறுத்திடுச்சு. பரவாயில்ல, நின்றுச்சுல, அது போதும். டே இங்கே என்னடா பயங்கரமாக மழை வேறு பெஞ்சிருக்குதுல்ல. அச்சோ, இதான் இழுத்துட்டு கீழே போகுது. ஐயோ, நம்ம வண்டி இதுலேயே உடஞ்சி போச்சுடா. டே எங்கேயுமே நிற்க மாட்டேங்குதுடா இந்த வண்டி. சரி வண்டி. ஐயோ, இது எங்கடா இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அப்படி வண்டியை நிறுத்திட்டேனா, சூப்பர்ண்ணா. அப்படியே மெதுவாக போனா. என்னன்னா பாட்டெல்லாம் வச்சுட்டு இந்த நேரத்தில் அப்படியே மெதுவாக போனாண்ணா. இந்த ரோட்டுக்கு நான் வரும்போதே யோசிச்சேன், சரி பரவாயில்ல விட்டு அப்படியே மெதுவாக அப்படியே போகலாமா. நம்ம என்ன பண்ணுறது, ஸ்லோவாக ஓட்டு. இங்கே பாருண்ணா, நீ ஓட்டுறதே தெரியுதுண்ணா. இங்கே பாருண்ணா, அப்படி தண்ணி தெரிக்குதுண்ணா. வீடு சுற்றணும். வீடு சுட்டுது. ஆனால் தண்ணி தான் முக்கால்வாசி தெரியுது. அங்கே பாரு, எனக்கு பண்ணி அவங்க வந்து நம்ம மேப்ல போட்டு வந்து பார்த்தீங்களா, நீ அப்படியே வரும்போது கூட சொன்னீங்க. அது உண்மைதான் போல. பனியெல்லாம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இப்படி பிரேக் அடிக்குது. இங்கே பாரு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ
வண்டி தூக்குது, இப்படி மெதுவாக போய்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு. ஐயோ என்னடா கொடுக்க சொல்லுற, நான் பார்த்துனா என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையா. சிச்சோ நம்ம இந்த இடத்துல வெளியே போனா போதும்னு நினைக்கிறேன்னா நான் உள்ள ட்ராப் ஆயிட்டோம். நம்ம இங்கே பாருங்க வேர்ல்டுக்குள்ள வந்து ட்ராப் ஆன மாதிரி இருக்கு. என்னடா இது வந்த வேலை பற்றி போகிறோம். ஐஸ்க்கு நல்லா கரையாட வேண்டியது ஃபுல்லா. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அதோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் இங்கே இந்த பைக் ரேசிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நான் இங்கேயும் கிளம்புற போடலாம். சரி நம்ம இப்படிக்காவே போகலாம். அந்த ரூட்ல போனா தான் வளர்க்குதுன்னு நினைச்சேன்னா சும்மா திருப்பி ஃபுல்லா வளர்க்குது இப்போ. ஐயோ அண்ணா ஐயோ அம்மா என்னடா வண்டி இடிச்சுட்டே இருக்குது. ஆமாண்டா சாப்பு, இப்போது காஷ்மீரில் இருந்த ஃபுல் பனியும் கரைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்படி இழுக்குது வண்டி. ஐயோ ஐயோ வண்டி கவுந்துருச்சு. அடே சாப்பு, ஐயோ டே தலையில் வேறு அடிபட்டுருச்சுடா சாப்பு. என்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லடா சாப்பு. சாப்பு டே வண்டி எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போயிடா டே சாப்பு. வண்டி கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. நெட்டில் போனால் வண்டி கண்ட்ரோல் நினைக்கிறேன்டா. ஐயோ வண்டி தலையிடுச்சுனால தலைலாம் வலிக்கிறா சாப்பு. என்ன நடக்குதுன்னே தெரியலடா சாப்பு. ஐயோ என்னடா இது இப்படி இருக்கு. எங்கே இருக்கோம் நம்ம? சாப்பு சாப்பு எந்திரா சாப்பு. அடே சாப்பு வாட, நம்ம மெயின் ரோடு போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம்டா. நம்ம வேறு கார் எடுத்துகிட்டு இந்த கார் வழுக்குதுடா சாப்பு. ஐயோ 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 ஆமாண்டா சாப்பு, நான் கூட நம்ம காஷ்மீரில் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாரு எல்லா வண்டியும் பிரேக் பிடிக்க முடியாமல் போயிட்டுருக்கு பாரு. சாப்பு சாப்பு இன்ஜர் வந்துடு, அவங்களுக்கு பிரேக் இல்லை வண்டியில். இங்கே பாரு சாப்பு, ஒரு வண்டியிலேருந்து சவுண்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாரு சாப்பு. நம்ம தான் வண்டிக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். பாத்தியா சாப்பு எப்படி சவுண்டு வருதுன்னு பாரு சாப்பு. அவனுக்கு பிரேக் பிடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கிறானுங்க சாப்பு. அதாவது இதில் என்ன புரியுதுன்னா நம்ம லாஸ் ஆண்டர்ஸ்க்கு எதுவும் ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்மளோட மெசேஜஸ் நியூஸில் போய் பார்த்துதான்டா சாப்பு தெரியும். இல்லை நம்ம அப்படியே நியூஸ் தெரியலாம்டா, இமெயில்ஸ்லேயே வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. நம்ம அதில் போய் டே சாப்பு இதில் பாடுறா இது என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லாஸ் ஆண்டர்ஸ்குள்ளே என்னமோ நடந்திருக்காமாடா. இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காஷ்மீரில் இருக்கிற அதே பண்ணி நம்ம லாஸ் ஆண்டர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நைட்டு என்னமோ ஆயிருக்குதா சாப்பு. இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் காலையில் தான் விடியுமோ எல்லாம் சரியாகுமாடா. விடிஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம இங்கே ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் தான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் தங்கிக்கலாம்டா. வாடா சாப்பு. ஆல் ரைட் காய்ஸ், இப்போ நம்மளோட லாஸ் ஆண்டர்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்துட்டோம். நம்ம வேறு ஒரு கார் எடுத்துகிட்டு. ஸோ வந்து நம்மளோட வீட்டுக்கிட்டேயும் வந்து மாதிரி இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம லாஸ் ஆண்டர்ஸோட அந்த ஹைவே பார்ட்டில் மட்டும் என்னமோ ஆயிருக்கு. அதாவது அங்கேருந்து நம்மளோட காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிட்ட. அதனால அங்கே இருக்கிற பணியும் அதே மாதிரி நம்ம லாஸ் ஆண்டர்ஸ்க்கு என்னமோ ஆயிருக்குன்னு மட்டும் இது நல்லா தெரியுது. ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போன காரணத்தினால இதை நம்ம வந்து பார்த்தோன்னா பெருசு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு போனாலே போதுங்க. ஓகே காய்ஸ், நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சோம். அதே மாதிரி லாஸ் ஆண்டர்ஸ் நிலைமையும் சரியாயிடுச்சு. இந்த வீடியோக்கு இன்னும் யாரும் லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் பார்க்கலாம். டுடே பை பை, see you. சேஃபாக இருங்க.